எனவே கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, அது கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நம்முடைய மனசில் வந்தது. அதை குறித்து நான் போன வாரம் செய்தியில் நான் சொன்னேன், அவர் யார் மேலே பிரியமாக இருப்பார் என்னங்க, அப்புறம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அப்போ அவருக்கு பயப்படுவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார் என்று போன வாரம் நான் சொன்னேன். இந்த வார்த்தையே, இந்த வசனத்தையே கர்த்தருக்கு சித்தமானாலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குற வரையும், இதற்கு நான் காலம் நிர்ணயிக்கல, அது இந்த மாதம் முழுவதுமா இல்லை இன்னும் 2 வாரமா என்று எனக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கப்படும். சரி, எனவே கர்த்தர் யார் மேலே, நம்ம மேலே பிரியமாக இருப்பதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பதாக நான் சொன்னேன். இதை குறித்து நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன. அதை பற்றி நிறைய பேருக்கு வசனம் படித்தவங்களுக்கு தெரியும். தீமை விட்டு விலகுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த பயம் இல்லாததுனால கர்த்தரே இருந்து பொறுத்து பார்த்துட்டு வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டார். என்னது? மல்கியா 1:6 பார்க்குறோம், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்குறார். எங்கேப்பா போச்சு? எனக்கு பயப்படுற பயம் எங்கே போச்சு அப்படின்னு ஆண்டவரே வாயை திறந்து கேட்பதாக அங்கே எழுதியிருக்குது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிற வசனத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், படித்தோம். அப்போ அவள் பயம் எங்கே, கனம் எங்கே? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், அதை குறித்து நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். பயம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பார்கள், பயத்தோடு கர்த்தரை செவியுங்கள் என்று சொல்லப்பட்டு, நடுக்கத்தோடு களி கூறுங்கள், சங்கீதம் 2:11 நாம் வாசிக்கிறோம். பயம் உள்ளவர்களுக்கு என்ன செய்வார்கள்? ஒழுங்காக தவறாமல் ஆராதனைக்கு வருவார்கள். கர்த்தர் மேல், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தர் மேலே பயந்தவர்கள், பயம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? நேரத்தோடு ஆராதனைக்கு வருவார்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்ததை கர்த்தர் பார்த்தார். கடந்த வாரம் சொல்ல வார்த்தைக்கு ஓரளவுக்கு ஒரு மாற்றம் இருப்பதை நான் பார்த்தேன். இன்றைக்கு அநேகர் நேரத்துக்குள்ளாகவே ஆராதனைக்கு வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வழக்கமான தாமதத்தை தவிர்த்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறாங்க. அநேகம் நான் நம்புகிறேன், கொஞ்சம் அடுத்தடுத்து வரும் நாட்களிலே சிறிதாக இதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு தாமதம் இல்லாமல் வருவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன். நேரத்துக்கு வருவார்கள், தாமதமாக வரமாட்டார்கள். நேரத்துக்கு வந்து என்ன செய்வார்? பயத்தோடு கர்த்தரை ஆராதிப்பார்கள், கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். இதெல்லாம் யார்? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிற காரியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதன்படி இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பயம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை என்று தெரிந்து கூட வராமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. பாருங்கள், ஆராதனைக்கும் வரல, திருவிருந்துக்கும் வரல, நிறைய பேர் வரல. பாருங்கள், என்ன சொல்கிறது? ஒருவேளை இந்த வசனத்தை இன்னும் அவங்க கேட்கவில்லையோ என்று எனக்கு தெரியல. கேட்டு வராமல் இருக்கிறாங்களா என்றது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்த அனைவரும் நீங்கள் ஏற்கனவே கேட்டவர் என்று நான் நம்புகிறேன். வராதவர்கள் அனைவரும் கேட்டுவிட்டு வராமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு நினைக்க தோன்றலை. ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு தான் எனக்கு தெரியும் யார் வந்தது வரலை என்று சொல்லி. எனவே கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய கட்டளைக்கு, கற்பனைக்கு பயந்து அதை கை கொள்வார்கள், அதை கை கொண்டு அதன்படி நடப்பார்கள். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லும்போது, லேவியராகமம் 19:3 பார்த்தோம். முதியோரை அவர்கள் என்ன செய்வார்களாம்? கனம் பண்ணுவார்கள். வயதிலே முதிர்ந்தவர்களை, கர்த்தருக்கு பயந்தவர்கள் முதியவர்களை, பெரியவர்களை கனம் பண்ணுவார்கள். 32 பார்த்தோம், தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள், தாய் தகப்பனை கனம் பண்ணுவார்கள். யார்? ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ கர்த்தர் மேலே ஒரு பயம் இருந்ததுன்னா
பெற்றோர்களுக்கு பயப்படுவாங்க, பெற்றோர்களை கனம் பண்ணுவாங்க, அவங்களை மதிக்கணும் என்று சொல்லி இதெல்லாம் கடந்த வாரத்திலே நம்ம பார்த்ததை நான் உங்களுக்கு இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ரீகால் பண்ணிட்டு வரேன். அதோடு கூட கடந்த வாரத்தில் நான் வாசித்தோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாவும் பேசினதை கேட்டு ஆண்டவர் கோபம் அடைந்து சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்போ ஆண்டவருக்கு பயந்தவர்கள், பயப்படுகிறவர்கள் ஊழியக்காரருக்கு எதிராகவோ விரோதமாகவோ பேச மாட்டார்கள், பேசக்கூடாது. எனவே கர்த்தர் மேலே பயம் உள்ளவர்கள் எப்படிலாம் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிறைய காரியத்தை சொன்னேன். இப்படி நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை இப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி பயப்படுபவர்கள் மேல்தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். எனவே ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா அவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்துக்கணும். அவருக்கு பிரியமாக நடந்துக்கணும்னு சொன்னால் அவர் சொல்லுகிறதை, அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்கணும். கேட்க மட்டுமல்ல, அதை கை கொள்ளணும், அதை கடைபிடிக்கணும். அதை நம்ம கடைபிடிக்கணும், அதை கை கொள்ளணும். எனவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எஜமானனானால் கனம் எங்கே? பயம் எங்கே? இதை தான் போன வார செய்தியினுடைய தலைப்பும் அதுதான். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு காரியத்தை சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் சொல்லி நான் முடிச்சிடுவேன். கர்த்தர் என்ன கேட்டார்? நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எங்கே? நான் எஜமானனானால் உனக்கு பயப்படுற பயம் எங்கேப்பா போச்சு அப்படின்னு அவர் கேட்குறதாக நம்ம வாசித்தோம். பைபிளில் இருக்குது வாசனம். அப்படி சொன்ன ஆண்டவர், அப்படி சொல்லுகிற ஆண்டவர், சொன்ன ஆண்டவர், கேட்ட ஆண்டவர், கேட்கிற ஆண்டவர். என்னது? அவருக்கு கனம் என்னப்பா ஆச்சு, என் மரியாதை என்னாச்சு, என் கனம் என்னாச்சுன்னு கேட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகி பிதாவானவர் அவனை, தெரியாதா? அது சொல்ல மாட்டீங்களே. பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? இப்போ தான் பிதாவானால் எனக்கு கனம் என்னாச்சு, எனக்கு என்ன பயம் என்னாச்சுன்னு கேட்ட ஆண்டவர் அவர் கனப்படுத்துகிறாராம். யோசித்து பாருங்க. அவர் யாரை கனப்படுத்துகிறாராம்? அவருக்கு ஊழியம் செய்வர்களை, ஊழியக்காரர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா, போன வாரம் நான் சொன்னேன், மோசேக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தில் ஆண்டவருக்கு என்னங்க அக்கறை நான் உங்களுக்கு கேட்டேன். அவருக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்டேன். மோசே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலை, மோசே அதை பற்றி வருத்தப்படலை, மோசே அதுக்காக கோவப்படலை, மோசே போய் எங்கே முறையிடலை. மோசைக்கு முதல்ல தெரியவே தெரியாது நடந்த சம்பவம். மோசை முன்னால் அது நடக்கவே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு அது தெரியுது. கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன செய்கிறாரு? மோசையை கேட்பதற்கு முன்னதாக மோசையக்காக வரிந்து கேட்டுட்டு பரிந்து பேசுகிறாராங்க. இதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன சொல்ல வரேன்னா, அதோட நான் எப்படி அதை தொடர்பு படுத்த விரும்புகிறேன்னா, அப்போ ஆண்டவர் என்னதான் கனத்தையும் பயத்தையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தாலும் அவருடைய ஊழியக்காரரை அவர் கனப்படுத்துகிறார் என்பதை நான் சொல்ல வருகிறேன். கனப்படுத்துவதனால தான் மோசையை குறித்து பேசுவதை குறித்து அவர் வருத்தப்பட்டு கோபப்பட்டு, வருத்தப்படுறதில்ல, கோபமாக என்னன்னு இருக்கிறது அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறதே நாம் பார்க்குறோம். அதற்கு ஆதாரமாக தான் இந்த வசனத்தை நான் சொன்னேன். ஒருவன் ஊழியம் செய்வானாகில் பிதாவானவன், நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். சரிங்களா? நாம் அவரை கனப்படுத்தணும், அவர் நம்மளை கனப்படுத்துவார். எனவே கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தரை கனம் பண்ணுறவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவாராம். எப்படி கனப்படுத்துவார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்.
என்னாகமும் 14ஆம் அதிகாரம், இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு வாசித்தீங்க இல்லையா? அவ்வளவு வசனத்தையும் வாசிப்பதற்கு இப்போ இது நேரம் இல்லை. நான் அதில் உள்ள காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் அடைந்து மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு. மோசேயை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் அப்படின்னு மோசேயிட்ட சொல்கிறார். இந்த ஜனங்க படுத்துகிற பாடு இருக்குத ஆண்டவருக்கே பொறுக்கலைங்க. மோசேவுக்கும் பொறுக்கலை. மோசையை கூட சகிச்சுட்டு இருக்கார், ஆண்டவரால் பொறுக்க முடியலைங்க. அதனால் ஆண்டவருக்கு கோபம் வந்து மோசேயிட்ட என்ன சொல்கிறாரு? இந்தாப்பா விடு, இவங்களெல்லாம் பாடப்படுத்தினா தான் சரியாக வரும், இவங்களை அப்படி செய்தால் தான் சரியாக வரும் என்று சொல்லி கடுமையாக அது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது மோசே என்ன சொல்லுகிறார் என்றது தான் அதற்கு கீழே உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிறார். ஆண்டவர்கிட்ட என்ன மன்றாடுனா, நான் இதை சொல்லிடுறேன், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கவனிங்க. ஆண்டவரே, நீங்கள் இப்படி கோபப்பட்டு அவசரப்பட்டு இந்த ஜனங்களெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டவர் வனாந்திரத்தில் கொண்டுட்டு போய் இந்த ஜனங்களை என்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டுட்டு போகிறோன்னு பொய் சொல்லி ஏமாற்றி நடுக்காட்டில் வனாந்திரத்தில் பாதியிலே இவளை அழித்து போட்டுட்டாரு. இந்த ஆண்டவரை நம்பி போனவங்களுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு என்று ஊரில் உலகத்தாரெல்லாம் பார்த்து பேசி உங்களை குறித்து குறைவாக நினைப்பார்களே என்று நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறான். என்ன ஒரு மனசு பாருங்க. அப்படி பேசும் பொழுது அங்கே நாம் பார்க்குறோம், 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன்? அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்தார் என்று நான் சொல்ல வரேன். வெயிட் சொல்கிறாங்களா, ஒரு வெயிட் கொடுக்குறாரு. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் பொருட்டாக எண்ணி ஆண்டவர் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அவருடைய வார்த்தையை மதித்து சொல்கிறார், உன் வார்த்தையின்படி நான் போன போது இந்த ஜனங்களை விடுறேன்றார். என்ன பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இதப்பா ஏதோ நீ சொல்கிறன்றதுக்காக, நீ ஏதோ அவங்களுக்காக வந்து சிபாரிசு பண்ணி ஜெபிக்கிறதுனால சரி போனால் போதும் நான் மன்னிச்சிடுறேன். யார்? ஆண்டவர். யார்? இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன் அது அவ்வளவு பாடுபடுத்திகிட்டு இருக்குங்க. இங்கெல்லாம் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசித்தாங்க, வாசிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருந்தா அதெல்லாம் புரியும். அவ்வளவு தொல்லை பண்ணுறாங்க. இன்றைக்கி சில நேரங்களில் சில வீடுகளில் சில குடும்பங்களில் சில பெற்றோர்கள் சில பிள்ளைகள் பண்ணுகிற கொட்டம், குறும்பு, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், டார்ச்சர் தாங்க முடியாதுங்க. சில நேரங்களில் அவங்க பண்ணுகிற தொல்லை தாங்க முடியாமல் வருத்தத்தில் என்ன செய்வாங்க, தன்னுடைய தாம் பெற்ற பிள்ளையை கூட சில பேர் சபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை. எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லுவார் என்பதை நான் சொல்லி காட்ட விரும்பலை. சொன்னவங்களுக்கு தெரியும். என்னட்டு ஏன் காதுபட சொன்னவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ என்னால் தாங்க முடியலைங்க, இது இருக்கிறத விட என்ன அப்படி சொல்கிறாங்களே. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், அந்த அளவுக்கு அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கிறார்கள், வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்படி நம்ம ஒரு பெற்றோர்களே பெற்றவங்களே பெற்ற பிள்ளை என்று கூட பார்க்காமல் அவர்கள் பண்ணுகிறதான இந்த தொந்தரவுகளை தொல்லைகளை தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல், பொறுக்க முடியாமல், ஒரு வருத்தத்தில், ஒரு விரக்தியில், வேதனையில் அப்படிப்பட்ட வார்த்தையை நாமே சொல்லுகிறோம். வார்த்தைக்குத்தான் சொல்லுகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். சில என்ன சொல்லுவாங்க, கோபத்தில் சொன்னாங்க என்று கூட நீங்கள் சொல்லலாம். சொல்லக்கூடாது தான். அதுக்கப்புறம் அவங்க மனசே மாறுது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்போ நான் அதை பற்றி வியாக்கியானம் பண்ண வரலை. இப்படிலாம் நம்ம மனசு இருக்கவே நல்லா கவனிங்க. நான் கேட்குறேன், மோசே பெற்றெடுத்த பிள்ளையா இதெல்லாம்? இவங்க பண்ணுற அநியாயத்துக்கும் அட்டுழியத்துக்கும் என்ன ஆண்டவர்கிட்ட விட்டு ஆண்டவரே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கலாம். பாருங்கள், மோசையை சொல்கிறாரு, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆண்டவருக்கே என்ன வந்துருச்சு, சற்று முன்பு நான் சொன்னது போல், நீங்கள் சொன்னது போல் சொன்னவர்கள் இங்கே இருக்கீங்களே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் பிள்ளையை பார்த்து, உங்கள் பிள்ளையை நினைத்து பார்த்து, இல்லை பிள்ளை இருந்ததோ இல்லையோ
சில வார்த்தைகள் அப்படி நம்ம கொட்டியிருக்கிறோம். அந்த வார்த்தையை தான் ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார். இவங்களெல்லாம் நான் அழிச்சிடணும், ஒழிச்சிடணும், கொன்னுடுவேன் இருக்காரு. ஆனால் மோசே குறுக்க நின்றுட்டு என்ன சொல்கிறாரு? வேணாம் வேணாம், அப்படிலாம் செய்தால் உங்கள் பேர் கெட்ட போயிடும், உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. என்ன ஒரு அருமையான ஆலோசனை! ஆண்டவரே அதை பார்த்து, சரிப்பா நீ சொன்னன்றதுக்காக நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, அப்போ அவரோட வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இப்போது நான் சொன்னேன். அப்போ அதை கனம் பண்ணுவதற்கு அடையாளம் என்ன? அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறாருங்க. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் மரியாதை கொடுக்கிறார் என்பதற்கு தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் நான் வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்லணும். ஏசாயா 44 அதிகாரம் 26 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 44 26 நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன். ஞாபகம். இன்றைக்கு சிலர் ஊழியக்காரனுடைய மேன்மையை அறிவதில்லை, புரிவதில்லை. அவங்களுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் சிலர் பேசுகிறார்கள். மோசேயை குறித்து பேசினதை ஆண்டவர் கேட்டு அவரை என்ன செய்கிறாரு? அவங்களுக்காக வழக்காடுறார். நான் சொல்ல வந்த விஷயம், கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், அப்படி பேச மாட்டார்கள். ஊழியக்காரருக்கு விரோதமாக பேச மாட்டார். அங்கே என்ன கேட்கிறார் ஆண்டவர்? ஆரோனை மிரியாமை கூப்பிட்டு என்ன கேட்டார்? நீங்கள் மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு மறந்துட்டீங்க, அப்படி தானே? என்னாகமும் 12:8. என்னாகமும் 12:8. பயம் இல்லாமல், அதை தான் கேட்குறார். பேசுறதுன்ற வார்த்தையை கேட்கல, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பயம் இல்லை. இந்த பயம் வேணும். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் பேசுகிற காரியங்கள், ஒருவேளை ஊழியக்காரருக்கு கோபம் வராமல் கூட இருக்கலாம், கோபப்படாமல் இருக்கலாம், கோபம் வராமல் இருக்கலாம். யாருக்கு கோபம் வரும்? யாருக்கு கோபம் வரும்? கர்த்தருக்கு கோபம் வருங்க. இது புரிய மாட்டேதுன்னு சொல்கிறேன். அப்படியா? ஆமாம். இங்கே பார்க்குறோம், மோசேக்கு கோபம் வரல. மோசே ஒன்றும் கோபப்படவே இல்லை. திரும்பி நீங்கள் என்ன அது கீழே வாசித்து பாருங்கள். மோசே போய் அவங்கள்ட்ட கெஞ்சுறான். மோசே போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு, ஐயோ பாவம் அவரை மன்னிச்சிருன்னு. முடியாது, ஆண்டவர் கோபமாக இருக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய நிலைப்பாட்டை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நிறைய பேர்கிட்ட இல்லை. இந்த நாட்களிலே உங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். எனவே ஆண்டவருக்கு பயப்படுவதனால நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்கிறேன். அப்போ பயப்படுகிறதுனா என்ன என்பதற்காக தான் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். கடந்த வாரத்தை சொன்னதையும் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் என்பதையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரரை கனம் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். கனம் பண்ணுறதாக அவரே சொல்கிறாரு, சொன்னபடியாகவே செய்கிறாரு இல்லையா? ஊழியம் செய்கிறவனை நான் என் பிதா கனம் பண்ணுவார் என்று சொன்னார். அதே போல் ஊழியக்காரனை மோசேயுடைய வார்த்தையை கனப்படுத்தி என்ன செய்கிறாரு? தப்பா நீ சொன்னதுக்காக இந்த ஜனங்களை நான் என்ன செய்கிறேன்? மன்னிச்சிட்றேன். இது ஒரு சம்பவம். இப்போ அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி ஒரு ஊழியக்காரரையும் அல்லது ஆண்டவருக்கு பயந்தவர்களை அவர் எப்படி கனப்படுத்துகிறார் என்பதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 18 அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் தான் செய்ய போகிறதை, தான் செய்ய போகிறதை
நான் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறைக்காமல் அதை சொல்லுகிறாரு. அது அங்கே எழுதி இருக்குது. நான் மறைப்பேனா, நான் அதுமாரிலாம் உங்களுக்கு மறைப்பேனா? யாருங்க சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாம் யாருங்க? நம்முடைய விசுவாசியுடைய தகப்பன் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதிமான் என்று நமக்கு தெரிந்த விஷயம். போதும், அது போதும். அப்போ அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறத நான் மறைப்பேன். ஏன் மறைச்சா என்ன? நான் ஒன்று சொல்ல வருகிறேன். கர்த்தரே ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவர் மறைக்க மாட்டேன், மறைக்க விரும்பலை. அதே சமயத்தில் யார்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாரு? அவருக்கு பயந்தவரிடத்தில் அதை தெரியப்படுத்துவதாக அங்கே எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என்று நான் பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று நான் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன சொல்ல வருகிறேன், உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் சில விசுவாசிகள் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, சபையின் காரியங்களிலே நீங்கள் செய்கிறதையோ அல்லது செய்ய போகிறதையோ இந்த சபையினுடைய மேய்ப்பர், போதகர், ஊழியக்காரரிடத்தில் சொன்னது உண்டா? சொல்லாமல் செய்தது உண்டா? செய்ததை சொல்லாமல் மறைத்தது உண்டா என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள், இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நான் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நான் தலையிட விரும்புகிறதாக என்னை தவறாக தயவு செய்து யாரும் புரிஞ்சிக்கக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய பர்சனல்னா அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஆவிக்குரிய காரியங்களிலே, சபையின் காரியங்களிலே, ஊழியத்தின் காரியங்களிலே, அல்லது சபைக்கு வந்து போகிற உங்களுடைய குடும்ப விஷயங்களிலே, உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனை கருதி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை உங்களை நடத்துகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களை வழி நடத்துகிற, உங்களுக்காக உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரரிடத்திலே சொல்ல வேண்டியதனுடைய அவசியத்தை இன்னும் சிலர் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. நான் ஏன் இதை வலியுறுத்தவில்லை என்று சொன்னால், நான் ஏதோ இவங்க விஷயத்தில் போய் தேவையில்லாமல் தலையிடுற மாதிரியும் குறுக்கிடுற மாதிரியும், இவரே ஏன் மூக்க நுழைக்கிறாருன்ற மாதிரியும் என்னை நினச்சிடக்கூடாதுன்றது தான். ஆனால் அது தப்பு. அது யார்? நான் நினைக்கிறத சொல்கிறேன். நீங்கள் நிறைய சரியான சத்தியத்தை நீங்கள் புரிந்திருந்தால் அப்படி நீங்கள் நினைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். சிலர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவரையும் அதெல்லாம் கேட்குறாரு, நான் எதை செய்வோம் அதில் எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டு இருக்கணுமான்னு. பாருங்க, சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம். நீங்கள் சொல்லாததெல்லாம் நான் வரிஞ்சு கட்டிட்டு கேட்குப்பேன்னு நினச்சிக்காதீங்க. அதையும் சொல்லிடுறேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்லாமல் செய்த சில காரியங்களினால ஏற்பட்ட விளைவுகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களோடு மட்டும் போல, அது உங்கள் குடும்பத்தோடு மட்டும் போகலை. அது ஒரு வியாதி போல. அது என்னது? இந்த என்ன சொல்கிறது, வைரஸ் வியாதி சொல்கிறாங்களே, இப்போ நம்ம கொரோனா போல். இது என்ன செய்து, தொற்று வியாதியை போல இது உங்களோட முடிஞ்சு போகாமல் என்ன செய்து, இது சபையும், சபையில் உள்ள ஊழியத்தையும், அநேக விசுவாசி குடும்பங்களையும் கவிழ்த்து போட்டு விடுகிறது. இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதலாவது. அப்படி என்னங்க செய்துட்டீங்க? நான் இப்போ அதெல்லாம் விவரித்து சொல்ல போகிறது கிடையாது. நான் பொதுவான ஒரு கருத்தை சொல்ல வருகிறேன். எனவே நிறைய காரியங்கள் எனக்கு நடந்து முடிந்த பிற்பாடு தான் என்னுடைய செபிக்க வருகிறது. ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடல, தலைக்கு மேலே போயிடுச்சு அந்த பிரச்சனை. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லாமல் நான் சால்வ் பண்ணியிருக்க முடியும், தேவனுடைய ஒத்தாசையோடு, ஜெபத்தோட. இது ரொம்பவும் முதிர்ந்து போய் அதுக்கப்புறமா கூட என்கிட்ட வர்றதில்லைங்க. அதுக்கப்புறமும் வர்றது கிடையாதுங்க. ஆனால் இந்த பிரச்சனையை, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துடும்னு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எத்தனை நாள் தான் நீ மூடி ஒழிச்சு வைக்க முடியும்? அதுபோல் சில நேரங்கள் என்ன வருதோ அப்படியே காற்று வாக்கில் வருதோ. உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனைன்ட்டு என்கிட்ட கொண்டு வருவாங்க. என்னன்னா, இது இப்படி நடந்துட்டுருங்க, குடும்பமே ரெண்டாக போய் கிடக்குதுங்க. ஐயோ, அதையும் கேட்குறீங்க, ஊரே ரெண்டாக போய் கிடக்குதுங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சபை ரெண்டாக போய் கிடக்குது. ஏன் இங்கே வந்துச்சு? அதான் நான் சொன்னேன் முன்னாடி, வியாதி இங்கே பரவுதுன்னு.
இவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்களாம், இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம், இவங்க இந்த மாதிரி செய்துட்டாங்களாம், இவங்க இவங்கள்ட்ட வாங்கிட்டாங்களாம், இவங்க இவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்களாம், இவங்க இவங்க திருப்பி கொடுக்கலையாம், இவங்க திரும்பி வாங்கலையாம், இவங்க இப்படி திட்டாங்களாம், இவங்க பேசிட்டாங்களாம், அப்புறம் அதனால் அவங்க சபைக்கு வரதை நின்றுட்டாங்களாம். என்னங்க இதில் ஏதாவது எனக்கு தொடர்பு இருக்குதா? யாருக்குள்ளே நடந்தது இதெல்லாம்? அவங்களுக்குள்ளேயே நடக்குது. யாராவது வந்து சொல்கிறீங்களா? தெரியாது, சொல்கிறது கிடையாது. சொன்னதாங்க தெரியும். இவங்க சொல்லிட்டு செய்கிறது கிடையாது. நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்குறேன். யாரும் வந்து ஒரு ஆலோசனை, நான் சொல்லிட்டு செய்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்படி செய்யலாமா, இப்படி கொடுக்கலாமா, இப்படி போகலாமா, ஒரு ஆலோசனை கேட்கறதுல என்ன தவறுன்றேன். அப்படி கேட்க சிலர் இருக்கிறாங்க. என்ன செய்தாலும், எங்கே போனாலும், எதை செய்தாலும் ஒரு அறிவிப்பு போல், நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஜெபம் பண்ணிங்க. இது வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது மேல் அதிகாரிகள்லாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஹையர் அஃபிஷியலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? உங்களை குறித்த ஒரு நினைவு, உங்களை குறித்த ஒரு அறிவு என்னுடைய மனதில் இருக்கும். மட்டுமல்ல, அப்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். சில பேர் எங்கே போகிறதுன்னு தெரியாது, எங்கே வராங்கன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. இதெல்லாம் போய் எங்கள் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லாதீங்க. சிலர் போனாலும் வந்தாலும் அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிடற ஆட்கள் இருக்கிறாங்க. இதை போய் சொல்லிடாத அப்படின்னு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நீ சொல்லிகிட்டு இருக்கிற சொல்லாதன்னு இந்நேரம் போயிருக்கும் செய்தி, இந்நேரம் அப்பேற்பட்ட ஆளே நான். இந்த மாதிரி பலவிதமான காரியங்களை எண்ணி நினைத்து கொண்டு அவர்களே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, கவனிங்க, நீங்கள் மறைக்கிறதுனால உங்களுக்குத்தான் நஷ்டம் என்பதை முதல்ல புரிஞ்சிங்க. எனக்கு என்னமோ உங்களுடைய சொந்த விஷயங்களெல்லாம் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலன், அப்படி கிடையாது. இப்போவும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நலன் தான் என்னுடைய நலன், உங்களுடைய நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ தனிப்பட்ட ஒரு நிலையிலேயோ நீங்கள் மனசு துக்கத்தோடு வருத்தத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால் அது எனக்கு சந்தோஷத்தை தராது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்பதில் தான் என்னுடைய மன நிறைவு இருக்கிறது. இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய நிலைமை என்று சில பேருக்கு புரியறதில்லை. சிலருடைய எண்ணங்களை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பிரசங்க மேடையில் நின்று ஏதோ ஒரு சங்கீத நீதிமொழியில் எடுத்து எதையாவது 2 வார்த்தையை பேசிட்டு போகிறதாங்க இவர் வேலை. இவருக்கு ஏங்க இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. யார் சொன்னா? யார் சொன்னது? நான் அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் என்ன செஞ்சார், அதுக்கு சொல்ல வந்தேன். ஆண்டவர் என்ன செஞ்சார்? நான் செய்ய போகிறதை ஆபிரகாம், ஏங்க அவரே மறைக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ காரியங்களை மறைச்சி செஞ்சிட்ருக்கீங்க. மறைச்சவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? 2 சம்பவம் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 5:25. 2 ராஜாக்கள் 5:25. சரி, நீங்கள் படிக்க மாட்டீங்க, நான் சொல்லிடுறேன். கவனிங்க, இங்கே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கீழே கேயாசி என்கிறதான ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அவரை பார்க்கறதுக்கு நாகமான் வந்துட்டு போகிறாரு. இவர் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் போயிட்டார். போனதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு ஆசை, இவர் தான் வாங்கினான்ட்டார், நம்ம வாங்கிக்கலாமேன்னு சொல்லி பின்னாடியே ஓடி போய் அந்த நாகமான்கிட்ட போய் அவருடைய காணிக்கை பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு வராரு. இத்தனைக்கும் எலிசா வீட்டில் தான் இருக்கிறாரு. இவர் எங்கேயும் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அவர் வீட்டை பதுக்கி வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ எலிசா கேட்குறாரு, நீ எங்கேப்பா போன? ஐயோ சாமி, எங்கே போன? இங்கே தானே இருந்தேன். மறைச்சிட்டான். எலிசாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு. எலிசா சொல்கிறாரு, என் மனம் உன்னோட கூட வரலையா? பொண்ணையும் பொருளையும் வாங்கிறதுக்கு தான் காலமா? அந்த நாகமானுக்கு என்ன இருந்துச்சோ அதுதான் உனக்கு இருக்குன்னா அப்படியே அவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சி அவனை விட்டு போயிட்டான். பைபிளில் எழுதியிருக்குது. ஒரு காரியத்தை மறைச்சதுனால அவன் நிலைமை என்ன ஆச்சுன்றதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இதில் என்னங்க இருக்குது, பாவம் உங்கள் பாணியில் சொல்கிறேன், ஏதோ பாவம் ஒரு புள்ளக்குட்டிக்காரன், இல்லாதப்பட்டவன், ஏழைப்பட்டவன், ஏதோ உங்களுக்கு வேணான்றதை அவனுக்கு வேணும்னு போய் வாங்கிட்டான். என்னங்க இதெல்லாம் ஒரு நியாயமாக? இதில் வந்து நியாய அநியாயத்துக்கு நான் வரல. கவனிங்க, ஒன்றும் இல்லைங்க, போனதை வந்ததையும் சொல்லியிருந்தேனாக்கா அவர் இன்னும் நல்லா இருந்திருப்பான். மாதிரி நாங்கள் போனாங்க, எனக்கு தேவைப்பட்டதுங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன? ஏன் நீ மறைக்கிற? இன்றைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படி இருக்குதுங்க. இதெல்லாம் போய் சொல்லாது, எல்லாம் ஏன் சொல்லாத? சொன்னால் அவர் ஏதாச்சும் கேட்பார், இது ஏதாச்சும் சொல்லுவார், இது அப்புறம் வந்து பிரசங்கத்தில் வேறு எடுத்துகிட்டு வந்துடுவார், இதை வச்சு ஒரு பிரசங்கம் வேறு பண்ணுவார். என்னென்னமோ யோசிக்கிறாங்க. என்னாச்சு நிலைமை? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம்
8வது வசனம். அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஊழியக்காரரிடத்தில் மறைச்சவனுடைய நிலைமையை நான் சொல்ல வருகிறேன். அனனியா சப்பீராள் என்கிற 2 பேர், புருஷன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் தன்னுடைய வீட்டை விற்றாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு விற்றாங்க என்னன்றது புருஷன் மனைவிக்கு 2 பேருக்குமே தெரியும். அங்கே எழுதியிருக்கு, தன் மனைவி அறிய. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், முதல் 2 வசனத்தில் போட்டிருக்காங்க, தன் மனைவி அறிய. அப்போ மனைவிக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பங்கை எடுத்து மறைச்சி வச்சுட்டு கொண்டு வந்து பேதுருட்ட கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்த மாதிரி அப்படி சொல்கிறாரு, நீ மறைச்சி வச்சுட்டு வந்துடுது என்னன்னு சொல்கிறாரு. அப்பயாவது ஒத்துக்கிறோம்ல, முடிஞ்சிச்சு கதை. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதே இடத்துல உயிர் போயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போன புருஷனை காணுமேன்னு சொல்லிட்டு மனைவி வரா. வந்தவர்கிட்ட பேதுரு கேட்டார். என்ன கேட்டார்? பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். 7வது வசனம். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குதான் விற்றீர்களா? ஆமென். நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல்லு. இங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சுங்க. புருஷன் செத்துட்டாரு. பேதுருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதோடு மட்டுமல்ல, போய் சொன்னது எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. சும்மா இவர் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்க்குறாரு. இந்த நடந்தது இந்த மனைவிக்கு தெரியாது. ஏமா இவ்வளோதானே வித்த அப்படின்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது? ஆமான்னு. இவ்வளவுக்கு தான் விற்றான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சொல்லிச்சு, பொத்துன்னு கீழே விழுந்துச்சு, முடிஞ்சிச்சு. தேவனிடத்தில் ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டதுன, மறைச்சது என்ன? அவனிங்க இதையே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏங்க, அவங்க வீட்டு சொத்து, அவங்க வீடு, அவங்க பண்டம், அவங்க பொருள், அவங்களுக்கு சொந்தம், காலங்காலமாக அவங்களுடைய பாட்டன் சாத்தம் சொத்தாக கூட இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோக்காக விற்கிறாங்க, எதாக வைக்கிறாங்க, பிரச்சனை அது அல்ல. இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க அல்லது நினைப்பீங்க. சில பேர் நினைப்பாங்க, ஏங்க இதெல்லாம் என்னங்க இது, ஏதாவது விற்றான் போனேன். அப்படி அல்ல. உள்ளதை உள்ளது என்றும் இயேசு சொல்கிறார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லாத இல்லது என்று சொல்லுங்கன்னு இருக்காரு. உண்மையே சொல்லியா? உண்மையை சொல்லிட்டு உனக்கு வேண்டியது பாதி வேணாலும் எடுத்து வச்சுட்டு போ, முழுசாக தான் எடுத்து வச்சுட்டு போ. யார் கேட்டா? இந்த மறைச்சது தான் குற்றம் என்றது சில பேருக்கு புரிய மாட்டுது. இது என்ன அநியாயமாக இருக்குது? இவங்க கூட்டு பண்டத்தை விற்றுட்டு போவாங்களாம், அதில் எதுவும் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். இதில் வந்து என்ன அநியாயமாக இருக்குங்க. இதெல்லாம் மேலோட்டமாக சில மேதாவிகள் நினைக்கிற எண்ணங்கள். இது உண்மையை பற்றி நான் பேசிட்டு வருகிறேன். நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. எனவே கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இவங்கள்ட்ட இல்லாமல் போனதுனால துணிகரமாக என்ன செய்கிறாங்க? காரியத்தை மறைச்சாங்க. மறைச்சதுனால என்னாச்சு சொல்லுங்கள்? மறைச்சதுனால என்னாச்சுங்க? கேயாசி மறைச்சதுனால என்னாச்சு? அனனியா சப்ளையர் 2 பேரும் மறைச்சதுனால என்னாச்சு? ஊழியக்காரன்ட்ட மறைச்சதுனால என்னாச்சு? யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் என்னது? எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றாரு. ஆண்டவரே ஒரு காரியத்தை மறைக்க மாட்டேன்னு சொல்லும்போது, ஒரு ஊழியக்காரங்கள்கிட்ட சபையில் இருக்கிற விசுவாசிகள் நான் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன், கவனிங்க. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ளரே பேசிக்கொள்வது, உங்களுக்குள்ளரே போய் ஆலோசனை கேட்டுக்கிறது. நான் ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்து கேட்டாக்கா, நான் இவங்களை கேட்டேன், அவங்கள கேட்டேன், இந்த பிரதரை கேட்டேன், இந்த சிஸ்டரை கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் ஆலோசகரா? அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், யார் உங்களிடத்தில் என்ன ஆலோசனை கேட்டாலும் சரி, அது சரியா தவறா என்பதை சரிப்படுத்தி கொள்வதற்கு என்னுடைய கன்கரன்ஸ், என்னிடத்தில் ஒரு ஒப்புதல் கேட்பது போல், இந்த மாதிரி என்னை கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லியிருக்கிறேன், இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, சரிதானான்னு கேட்டு ஓகே, அதையும் சொல்கிறது கிடையாது. எனவே நீங்கள் சிலர் என்ன செய்கிறாங்க, சில காரியங்களை அவர்களாகவே முடிவு பண்ணிக்கிறாங்க, அதை யாரும் போய் சொல்லிடக்கூடாது என்று சொல்லி மூடி வைக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும், நஷ்டமும் கஷ்டமாக தான் முடியும். அப்படி செய்யக்கூடாது பிரியமானவர்களே. என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? நம்ம எதையும் மறைக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரனுக்கு நான் மறைப்பேனே என்று சொல்லி அவரே வெளிப்படுத்துகிறார், ஊழியக்காரரை கனப்படுத்துகிறார். இப்போ ஊழியக்காரன்ட்டு எல்லாம் சொல்லணுமான்னா கர்த்தரே வந்து சொல்கிறாரு, வசனம் அப்படி இருக்குது இல்லை, நான் மறைப்பேனே என்று சொல்லி ஆண்டவரே இதையும் மறைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாரு. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட வந்து மறைக்காமல் சொல்லணுமா இல்லையா?
இவங்களுக்குள்ளே மோதிக்கிறது, முட்டிக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு கடைசியாக வந்து என்னை மட்டும் சொல்கிறதுக்கு வர்றது கிடையாது. அது கூட அது எப்படி சொல்கிறதுக்கு வர்றது கிடையாது. இதுக்கப்புறம் நண்பன் தான் சபைக்கில் இந்த பக்கமே நான் வர மாதிரி கிடையாது. இது என்ன சபையாக இது? இந்த மாதிரி சபைக்கு ஏன் போகிறோன்னு எல்லோரும் கேட்குறாங்க. இந்த சபைக்கு வரவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க. நீனும் இதில் தானே வந்துட்டு இருந்தது, இதில் தான் இருந்தோம், நம்மளும் இதில் தான் இருந்தோம். இப்போ பேசுகிறாங்க. இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். நான் அதனால தான் நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் எதற்காக சொல்கிறேன்னா, இதை தெரிஞ்சிக்க வேண்டும் என்பதை விட அதற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை நான் வலியுறுத்துகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிசாசு உங்களை வஞ்சிக்கும்படியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வான். உங்களுக்குள்ளே பிரிவினைகளை உண்டு பண்ணுவான், பிளவுகளை ஏற்படுத்துவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், சண்டையை கொண்டு வருவான். ஏனென்றால் அவன் யார்? அவன் கலகத்துக்கு காரணமாக இருக்கிறான். நம்முடைய தேவன் சமாதானத்துக்குரியவராக இருக்கார். அது யாருக்குள்ளது? பிசாசு. அது கலகத்தை உண்டு பண்ணுறது, அது கலவரத்தை ஏற்படுத்துது, பிளவை ஏற்படுத்துது, பிரிவை ஏற்படுத்துகிறது குடும்பத்தில், சபையிலையும் சரி. அதற்கு நம்ம இடம் தரக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் என்ன செய்வதாக நான் சொன்னேன்? மறைக்க மாட்டாங்க. முதல்ல என்ன சொன்னேன்? ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்காக பரிந்து பேசும்போது அதை அவர் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக, ஆண்டவரே அந்த காரியத்தை மறைக்காமல் இருப்பதனால நம்ம மறைக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இப்படின்னு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். இப்படி நீங்கள் செய்வீர்களானால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னது? ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சங்கீதம் 15:4 நாம் வாசிக்கிறோம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான் என்று சொல்லி அதில் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 15:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். போதும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவான். கவனிங்க, யாரை கனம் பண்ணுவா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனம் பண்ணுவார்கள். நான் முன்பே சொன்னேன், ஊழியக்காரரை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரே சொல்கிறாரு, எனக்கு ஊழியம் செய்வார்கள் அவனை பிதா கனம் பண்ணுவார் என்று சொல்லி. அப்போ என் ஊழியக்காரனுக்கு மறைப்பேனே என்று சொல்லி கர்த்தர் அங்கே கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரரை கனப்படுத்துவது என்பது ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிற பயத்தினுடைய அடையாளம். நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு சற்று முன்பு சொன்னதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னவென்று சொன்னால், எல்லாம் தெரியுன்றாரு, எல்லாம் மறைக்கக்கூடாதுன்றாரு. நான் சொல்ல வருவது எலிசாவே சொல்கிறேன். என்னது? எலிசாவுக்கு என்ன தெரிஞ்சது? கேயாசி பண்ணது தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுட்டு தான் கேட்குறாரு எங்கே போகணுன்னு. பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு என்னது இவங்க மறைச்சி வச்சுக்கிறாருன்றது. அதுபோல் இவன் என்ன செய்வான்? அவங்க தான் எல்லாம் தெரியுமே, இங்கே பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் எதுக்கு எங்களை வந்து கேட்குறீங்க? கேட்டு வேறு தெரிஞ்சுக்கணுமா? மறைக்கிறேன் வேறு சொல்கிறீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் மறைச்சா கூட தான் உங்களுக்கு தெரிஞ்சிருமே. கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அப்படி இல்லைங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தெரியப்படுத்துறதில்லை. ஒரு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இருக்கு பாருங்க. 2 ராஜாக்கள். இதே எலிசா கேஎஸ்ஐ பார்த்து அப்படி சொன்ன இந்த எலிசா இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தாள். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். எதுக்கு இதை சொல்ல வரேன்? சில நேரங்களில் நம்ம அப்படி வாக்குவாதமாக பேசுவாங்க. அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியுதில்ல. வீட்டில் கேட்பாங்க, இதெல்லாம் தெரியுதில்ல, இது மட்டும் தெரியாதா? சில நேரத்தில் பிள்ளைங்களே இப்படி பேசுவாங்க, பெற்றோர்கள் பேசுகிறாங்க, இதுக்கு மட்டும் தெரியுது, இதெல்லாம் பேச தெரியுது, இது தெரியலையா? வளர்ந்துவிட்டேன். இதெல்லாம் உலகத்தில் பேசுகிறதுங்க.
இன்றைக்கி அதேமாரி ஊழியக்காரலையும் பேசுகிறது, ஒரு ஜெபம் பண்ண தான் கண்ணை முன்னே எல்லாம் தெரியுன்றாரு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராமல் இதெல்லாம் தெரியாத அந்த ஊழியக்காரருக்கு, இது கூட தெரியாத அவருக்கு. இப்படி பேசுகிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை பாருங்கள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறதில்லை, எல்லா காரியமும் ஒரு ஊழியக்காரங்க தெரிஞ்சிடுறதில்லை. எல்லாம் தெரிந்த ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் தெரியாமல் போய்விட்டதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னது? என்ன தெரியாமல் போச்சு? என்ன தெரியாமல் போச்சு? இந்த சூனியமேலுக்கு குழந்தை வேணும்னு அவர் கேட்கவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஒரு குழந்தை வந்துச்சு, சந்தோஷம். குழந்தை பிறந்து வளர்ந்துச்சு. திடீர்னு அதுக்கு நோய் வந்துச்சு, மடியிலே இறந்து போச்சு. இப்போ அழுதுகிட்டு வர அந்த அம்மா, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி வரும் பொழுது வர வரைக்கும் யாருக்கு தெரியல? கையாசிக்கு தெரியல. என்ன தெரியல? எதுக்கு இங்கே வரான்னு தெரியல, என்னத்துக்காக வரான்றது தெரியவே இல்லை. போய் கேளுப்பா, விசாரிப்பான்னா அவன் சொல்லவே மாட்டான். கையாசிட்ட காலை பிடிச்சிக்கிட்டு அழுவுறான். அப்போ எலிசா என்ன சொல்கிறாரு? என்னமோ தெரியல. அப்புறம் அப்பவும் தெரியல. நீங்களாக இருந்தா ஏங்க எங்களை இழுக்கிறீங்கன்றீங்களா? அந்த மாதிரி சில பேர் பேசிக்கிறது உண்டு. நீங்கள் ஒரு மாதிரி பெரிய தீர்க்கதரிசின்றீங்க, பெரிய ஊழியக்காரன்றீங்க, தெரியாதா? பாருங்க, இதெல்லாம் தெரியணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபம் பண்ணால் தெரியும் சொல்லுவார். எப்படி? என்ன யாரும் கேட்கலைங்க, நீங்கள் உடனே யாருங்க கேட்டேன்னு என்ன கேட்டுறாதீங்க. இந்த மாதிரிலாம் சில பேர் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். சில பேர் இப்படி நினைக்கிறாங்க. ஏங்க அவர் தான் ஊழியக்காரருங்க, முழங்கால் போட்டால் கண்ணை போடனே எல்லாம் தெரிய போகுதுங்க. நான் கேட்குறேன், ஏன் எலிசாவுக்கு தெரியல? அதாவது நீங்கள் தான் சொல்லணும், இருக்குதா இல்லையா? இத்தனைக்கும் எலிசா யார் தெரியுமா உங்களுக்கு? எலிசா யார்? எலிசா யாருங்க? தீர்க்கதரிசி. ரைட்டு. வேற என்னது சொல்லுங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரேன். எலியாவை விட 2 மடங்கு வரம் பெற்றால் சாதாரண ஆள் இல்லைங்க. அதை தான் சொல்ல வந்தேன். ஒரு சாதாரண ஊழியக்காரன் இல்லை, தீர்க்கதரிசின்றது உண்மைதான். தீர்க்கதரிசியிலே என்னது ரொம்ப ஆமாம் மல்டி வில்டமன் சொல்கிற மாதிரி என்னது 2 மடங்கு வரம் பெற்ற ஆளுங்க. அவருக்கே தெரியலைன்னா என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ சிலர் கேட்குறாங்க, என்ன ஒரு ஊழியம் செய்கிறார், என்ன ஒரு ஊழியக்காரர் இவர்? அவங்க அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அங்கே நடத்துங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா? அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிடக்கூடாது. நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ 2 சம்பவத்தை பாருங்கள். எலிசாவுக்கு ஒரு சம்பவம் தெரியுது. என்ன தெரியுது? இந்த கையாசி எங்கே போனால் என்ன செய்தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இந்த காரியம் தெரியல. அதுக்கு என்ன சொல்கிறாரு? என்னன்னு தெரியலையே, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு போய் ஒரு பழி சொல்லுவீங்களா, குறை சொல்லுவீங்களா? இன்றைக்கு சிலர் அப்படி பேசுகிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? சிலர் அப்படி தான், இந்த இவ்வளோ காரியம் நடந்துகிட்டு இருக்கிற சபையில் உங்களுக்கு தெரியலன்றீங்க, என்னெல்லாம் நம்ப முடியாது. என்னட்டு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. சில சம்பவங்கள் நடந்துருக்குங்க, அப்படி இன்னும் தெரியாதுன்னா நம்ப மாட்டுறாங்க. அதெல்லாம் சும்மாங்க, இவருக்கெல்லாம் தெரியுங்க, தெரியாத மாதிரி நடிக்கிறாருங்க. யார்? என்ன? இதை தான் என்னை ரொம்ப கொள்ளுது, இது என்னை ரொம்ப பாதிக்குது. நிஜமாகவே தெரியாதுன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. உங்கள்கிட்ட மறைக்கிறது எனக்கு என்ன இருக்குது? மறைக்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் மறைச்சிடுறீங்க. மறைக்கிறதையும் மறைச்சிவிட்டு அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், அதெல்லாம் யாராவது போய் சொல்லியிருப்பாங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மறைச்சிங்களோ மறைக்கலையோ போகிறீங்களோ உங்களுக்கு நல்லது இல்லை என்பது தான் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அது. அப்படி செய்யாதீங்க, அப்படி நினைக்காதீங்க, அப்படி நடக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையின் மேல் காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுறது. எனவே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதை நான் சொன்னேன். இப்போ நான் வாசித்தோம், கர்த்தருக்கு பயந்தவர்களை சங்கீதத்தில் வாசித்தோம். அவன் கனம் பண்ணுகிறான். எனவே யார் யாரை கனம் பண்ணுவான்? கவனிங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரிங்க, யார் அவங்களை கனம் பண்ணுவான் தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுறவனை மதிப்பாங்க. உண்மையை சொல்கிறேங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 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 துக்கத்துக்கு, ஒரு இறப்பு, யாராக இருந்தாலும் துக்கம் நம்ம போய் விசாரிக்கணுமே. என்ன அந்த போய் அவர் எப்படி இறந்தார், ஏது இறந்தார் என்று சொல்லி நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். விசாரிக்கிறேன், அதுதானே துக்கம் விசாரிக்கிறன்றது.
சில பேர் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, அப்படியே போய் பெஞ்சு சேர் போட்டோன்னா உட்காந்துட்டு வந்துடுவாங்க, நானும் போகணுன்னு. அது அவங்களுடைய காரியங்கள், அதை பற்றி நான் சொல்ல வரல. எனக்கு என்னென்னா, யாராக இருந்தாலும் அது என்ன ஏதுன்னு ஒரு விசாரித்தா அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். அதுக்கு பேர் தான் துக்கம் விசாரிக்கிறதுக்கு அர்த்தமும் இருக்குதுங்க, சும்மா போய் உட்காந்துட்டு வரதில்லை. அதனால் நான் விசாரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம், ஒருத்தர் கூட என்னை முகம் கொடுத்து பார்க்கவும் இல்லை, என்னை யாருன்னு கூட பார்க்கலிங்க. எனக்கு ஒன்றும் மாலை போடணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், சேரை போட்டு உட்காரணும், நான் அதை சொல்லலை, நான் அதை எதிர்பார்க்கல. அதெல்லாம் அந்த வீட்டில் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு என்னென்னா, பேச்சு கொடுக்கறதுக்கு பேசுகிறதுக்கு, புரியுதுங்களா, ஒரு பேச்சு கொடுத்தா தானே அவங்க நான் யாரை கேட்கலான்னு சுற்றி பார்க்குறேங்க. எல்லோரும் என்னை பார்க்குறாங்களே தவிர ஒரு ஆள் கூட என்னை என்னாங்கவே இல்லைங்க. புரியுதா? நான் சொல்கிறது ஒரு இந்த இடத்த பற்றி பேசிட்டு வரேன், இங்கே இல்லை. நீங்கள் உடனே ஆராய்ச்சி போயிடாதீங்க. ஒருத்தவங்க வேண்டவங்க தெரிஞ்சவங்க, சரி போய் அவங்க இறந்துட்டாங்களே, சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு துக்கம் விசாரிக்க போயிருந்தேன். என்ன சொல்ல வருகிறேன் நான், இந்த வசனத்தை வச்சு நான் சொல்ல வருது, அவங்க யாரும் இல்லை, அவங்களாம் ஒரு அவிசுவாசி, அவங்களாம் ஒரு ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களாம் உலகத்தார்கள். அப்போ என்னை யாருன்னு பார்த்துருப்பாங்க, ஒருவேளை என்னை யாருன்னு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என்னை அவங்களுக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல, தெரியலையோ தெரிஞ்சாங்களோ, ஏங்க தெரிஞ்சால் என்ன தெரியாட்டுன்னா, நீங்கள் சில இடத்துல போய் பார்ப்பீங்க, வெளியில் வரவங்கள போகிறவங்கள இப்படி ஒரு வணக்கம் எடுத்து கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் இந்த சாவு வீட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லைங்க. நான் குறை சொல்ல வரல, நான் இருந்து பார்த்துட்டு நான் வந்துட்டேன். சரின்னு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப அப்படி வருத்தம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த வசனத்தை தான் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்து வந்தது. யாரை கனம் பண்ணுவா? இதே ஒரு விசுவாசி அங்கே இருந்திருந்தா, அங்கேருந்து வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படி வந்திருக்கும். ஏதாவது ஒரு விசுவாசி, எந்த ஒரு சபை விசுவாசி இருந்தால் கூட ஒரு ஊழியக்காரரை கண்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர்கள் அங்கே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான், கர்த்தருக்கு பயந்தவர்களை என்ன செய்வான்? கனம் பண்ணுவான். அதுக்கு சொல்ல வந்தேன் நான், அந்த சம்பவத்துக்கு சொல்ல வரேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொன்ன உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஜஸ்டின் மோசஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். யூடியூப்பில் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா அவருடைய செய்தியை நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்லா பேசுவார், ரொம்ப இளம் வயது உள்ளவர் தான், வயது ஒரு கம்மியானது, ஆனால் நல்ல ஒரு சரியான ஒரு பிரசங்கியார், நிறைய இடங்களில் நல்லா பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு சாட்சியை உங்கள் பிரயோஜனத்துக்காக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் ஒரு இடத்துல 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்களாம். இவர் 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு இவர் தங்க வச்சுருக்கிறாங்க. சபைக்கு போய் வர்றதுக்கு காரில் தான் போய் வருவார், பாஸ்டர் அவருடைய காரை அனுப்புவார். இப்படி தங்கியிருக்கிற இடத்துல இவரை அழைத்து செல்வதற்காக அந்த சபையிலிருந்து ஒரு விசுவாசி, கவனிங்க, அந்த சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி வந்தவர் என்ன செய்தார்? பாஸ்டர் காரை அனுப்பியிருக்கார், பாஸ்டருடைய கார் அது. அந்த காரை எடுத்துக்கொண்டு வந்தார். இவர் எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரனை ஒரு பேக் வச்சுருப்பாங்க, ஒரு பைபிள், பாட்டு புக்கு, அந்த மாதிரி சின்ன பேர், சாதாரண பேக், அது ஒன்றும் வெயிட்டானதும் இல்லை. வலுக்கட்டாயம் பண்ணி பிடுங்கி அந்த பேக்கை வாங்கிட்டு போய் காரில் வச்சு இவரை அழைச்சிட்டு போய் இவரை காரில் உட்கார வச்சு கொண்டுட்டு போய் 3 நாள் கூட்டத்துக்கு 3 நாளும் காலையிலையும் மாலையிலையும் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறதும் வரதுமா செய்து கொண்டு இருந்தாராம். இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஏதோ வந்து சர்ச்சில் ஒரு விசுவாசி, சர்ச்சு விசுவாசி தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு சாதாரண விசுவாசி, இவர் டிரைவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டார். ஏன்னா இவர் தானே டிரைவராக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த 3 நாள் கூட்டங்கள் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியமான உடனே இந்த பாஸ்டர்கிட்ட அந்த கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார்ல, அதுக்கு சொன்னார், ஐயா நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க, போகிற வழியில் தான் எங்கள் வீடு, அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்களேன். அதுக்கு இந்த பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் சொன்னாராம், நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சொல்லி நான் வர முடியாது, நான் வரமாட்டேன், உங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் நான் வருவேன், நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்னை போக சொன்னார்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அப்புறம் இவர் போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி அவரை கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு அவர் சொல்ல, பாஸ்டர் அதுக்கு என்ன நீங்கள் பரவாயில்ல போயிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு இந்த ஜஸ்டின் மோசஸ் ஊழியக்காரரை அவர் கூட அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது கவனிங்க, போகிற வழியில் இவருக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைன்னு சொல்லி இந்த ஸ்டெப்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரை, அதை வாங்க முடியுமான்னு சொன்னவொடனே இவர் உடனே காரை நிறுத்திட்டு ஒரு கடையில் போய் கேட்குறாரு, இல்லை 2 கடையில் கேட்குறாரு. அந்த தெருவில் இருக்க அத்தனை கடைகளையும் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து வாங்கியாந்து விட்டு கொடுத்துட்டாருங்க. கடைசியாக உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுச்சு, அந்த அளவுக்கு அலைஞ்சி வாங்கிட்டு இருந்தார். இல்லைன்னா வந்துருந்துருக்கலாம். வந்தாச்சுங்க, இப்போ நேராக இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். இவர் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு? இந்த விசுவாசி
வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய கேட்டு, ரெண்டு செக்யூரிட்டி நிற்கிறான் அந்த கேட்டில். இவர் போய் நின்ன உடனே 2 பேரும் உள்ள சல்யூட் அடிக்கிறாங்க. அடித்த உடனே கேட்டை திறக்கிறாங்க, காரு உள்ளே போகுது. இவர் என்ன நினச்சிட்டாரு, இவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு, இங்கே என்ன செக்யூரிட்டியோட சல்யூட் அடிக்கிறான் என்னன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போனார். போன உடனே எல்லாருமே அங்கே ஒரு 4-5 கார்கள் நிற்கிறது, பெரிய பெரிய கார். இதெல்லாம் அங்கே உள்ள அத்தனை பேரும் ஓடி இந்த விசுவாசியாக இருந்து டிரைவராக இருந்தார் பாருங்க, அவர்கிட்ட கார் சாவியை வாங்குறாங்க, அவருக்கெல்லாம் வணக்கம் அடிக்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, யார் வீட்டுக்கு இவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. பணம் கொடுத்தா 1000 ரூபா பணம் கொடுத்தா யாராக இருந்தாலும் நமக்கு சொல்லிட்டு அடிப்பான், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன அவன் ஒன்றும் புரியலன்ட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு. இவர் போய் நின்ன உடனே கதவுலாம் ஆட்டோமேட்டிக் கதவு எல்லாம் தானாக திறக்குது. அப்புறம் ஒரு லிஃப்ட்டில் போகிற பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய வீடாம். உள்ளே போகிறாரு, அங்கங்கே கதவெல்லாம் ஆட்டோமேட்டிக் தானாகவே திறந்துக்குதுங்க. இதெல்லாம் கண்டு இவர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு இந்த பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ். போனார், வீட்டுக்குள்ளே போனார். போய் அவங்க சோபாவில் போய் உட்கார வச்சார். இவர் என்ன பெறுத, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அது வரைக்கும் இவருக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த விசுவாசியுடைய பொண்ணு இவருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. இவர் சபையில் இருக்கும்போதே காமிச்சிட்டாரு என் பொண்ணு தான். இவருக்கு ஒரே குழப்பம், இந்த பொண்ணு ஏன் இந்த வீட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது இவருக்கு இதுக்கு மேலே இவரால் தாங்க முடியல. என்ன பிரதர், உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. அவர் சொன்னாராம், இதான் என் வீடு. கவனிங்க, இப்போ இந்த காரியத்தை கேட்கும்போது உங்களுக்கே எப்படி இருந்திருக்கும், இதுதாங்க என் வீடு நேரம். அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சான் அவருக்கு. யாருக்கு, இந்த ஜஸ்டின் மோசஸுக்கு. அப்படியே வெளுத்து போயிட்டார் அவர். என்ன சொல்கிறீங்க பிரதர் நேரம். கீழே 4-5 காரு, யாருக்கு, இவருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அங்கங்கே 2 செக்யூரிட்டி, எல்லாம் ஆட்டோமேட்டிக் லாக்கு, லிஃப்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீடு. இது சும்மா சாதாரண வீடு கிடையாது. அப்படியே பார்க்குற ஒவ்வொன்றையும் பார்த்து இவர் பிரமிச்சு போகிறாரு. இவருக்கு கீழே 1500 பேர் வேலை செய்கிறாங்க. 3 இடத்துல கம்பெனி வச்சுருக்காரு, பிரான்ச் கம்பெனி. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் சொல்கிறாரு, இவ்வளவும் பெருமையாக சொல்லலை. அவர் சொல்லிட்டு சொன்னார், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுங்க ஐயா அப்படின்னு இந்த ஊழியக்கார்ட்ட சொல்கிறார். ஐயா, இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தது, ஆண்டவர் எனக்கு தந்தது. எனக்கு சொன்ன உடனே இவருக்கு இப்போ விறுவிறுத்து போச்சு. ஏன் தெரியுங்களா, இவர் 3 நாளாக இவரை ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, ஒரு சாதாரண ஏதோ கார் ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்னு நினச்சிக்கிட்டு இவர் அப்படி தான் டீல் பண்ணிட்டார். இவர் ஐயோ, இவ்வளோ பெரிய மனுஷனை நம்ம கண்ணை ஒரு மாதிரி என் பேக்கை தூக்கிட்டு போகிறாரு. கடையாக ஏறி போய் இந்த மெடிக்கலில் போய் இந்த மாத்திரை வாங்கிறதுக்கு நம்ம இவரை போய் வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டோம்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, நேற்றுக்கு எப்படி பார்த்தீங்களோ அதேமாதிரி என் தயவு செய்து என்ன பாருங்கன்றாராம். எப்படி இருக்கும் அந்த எண்ணம் பாருங்கள். இது உண்மை சம்பவங்க. இதை கேட்டு நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். என்ன சொல்ல வரேன், இப்போவும் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இப்போ அந்த விசுவாசி நான் சொன்னேன்னு, இவ்வளவு பெரிய பணக்காரர், இவ்வளவு பெரியவராக இருந்தோம் அவர் எப்படி இருந்திருக்காரு, ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்காரு, ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கிறாரு. வேறு யாராக இருந்தால் செய்வாங்களா? ஏங்க, அவர் நினச்சிருந்தா அவர்கிட்டே தான் 1500 பேர் இருக்கிறாங்க, அவருக்கு 4 கார் இருக்குது, அவருக்கு 4-5 டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. போய் டிரைவரை போயிட்டுனாக்கா அழைச்சிட்டு வந்து போகிறான். இவர் ஏங்க போய் செய்யணும்? அதை தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு நம்ம செய்வது நமக்கு ஆசீர்வாதம் என்ற எண்ணத்தில் தான் இவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரராக பணக்காரராக இருந்தாலும் அவர் சொல்கிறார், இந்த பாஸ்டர் சொல்கிறார், என் பையில் ஒன்றுமே கிடையாதுங்க, இதை தூக்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாதுங்கன்றார். நான் தான் முன்னே சொல்லிட்டேன், அவருடைய வயது 50க்கு கீழே தான் இருக்கும். ஜஸ்டின் மோசஸ் அவர் பேர். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கவனிங்க, அவரோட வயது 50க்கு கீழே தான், 40லேருந்து 50க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப இளம் வயசு உள்ளவர். அவர் சொல்கிறார், இதற்கெல்லாம் நான் தகுதியே கிடையாது, அவ்வளோ பெரிய மனுஷன் ஏன் பேக்கை தூக்கிட்டு வரேன். என்னங்க இது? இப்போ இதனுடைய அடையாளம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, ஏன் இதை செய்யணும், எதற்காக இதை செய்யணும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொன்னால்
இந்த வசனம் இப்போ என்ன படித்தோம்? என்னங்க படிச்சிங்க? சங்கீதம் 15:14 கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுவான். யார் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொன்னால், இப்படி இருக்கிறவங்கள தான் அங்கே போக முடியும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணணும். இன்றைக்கி சில பேருக்கு அது தெரியலையே. எது தெரியல? எப்படி கனம் பண்ணணும், ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் தெரியல. என்ன பண்ணுறது? உங்கள் மேலே தப்பு இல்லை, அதை சொல்லி கொடுக்காதது என் தப்பு. நான் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இல்லை, இதை சொல்லி கொடுக்க நீங்கள் வேறு விதமாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டேன். இது ரொம்ப காலம் கடந்த செய்தி இது, புரியுதுங்களா? சில நினைக்கிறேன், ஓஹோ இப்படி சொல்லி இல்லை அப்படி சொல்லிக்கிறார் அவர். அதுக்கு போன வாரம் ஒரு வசனம் சொன்னேன், இப்போ நான் திரும்பி அந்த வசனத்தை காட்டுறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9:14 வசனம். 1 கொரிந்தியர் 9:14. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் சொன்னதும் இல்லை. இப்போ யாரோ சொன்னீங்களே, ஜஸ்டின் மோசஸ்ன்னு, ஓஹோ உங்களுக்கும் பைத்திக்கிட்டு வரணுன்றீங்களா, உங்களுக்கு இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் இந்த வசனத்தை பாருங்கள். இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஆராதனையிலே, இந்த பிரசங்கத்தில், இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்லவில்லை. போதுமா? அவர் எழுதுறதுனால நான் எழுதலைன்ட்டார். நான் என் வாயால் சொல்கிறதுனால அதுக்காக நான் சொல்லலை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். ஆனால் ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன், ஊழியக்காரரை கனம் பண்ணணும். அதுதான் சத்தியம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரே கனம் பண்ணுறாருங்க. அதை தான் நான் சொன்னேன். இப்போ கர்த்தரே கனம் பண்ணுறாரா இல்லையா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் பிதாவானவர் அவரே கனம் பண்ணுறாரு. இன்றைக்கு விசுவாசி இன்றைக்கி துச்சமாக மதிக்கிறாங்க, சுச்சமாக பேசுகிறாங்க, துணிகரமாக பேசுகிறாங்க. ஆண்டவர் தான் அவங்கள மன்னிக்கணும். எனக்கு எந்த வித அர்த்தமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம், புரியுங்களா? இதன் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகி விடக்கூடாது. எனவே இந்த பயம் இல்லாதனால தான் இப்படிலாம் நடந்து கொள்கிறீங்க. அந்த பயம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பயத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். எனக்கு ஒரு சம்பவம், ஒரு சின்ன சம்பவம் தான் இது. நான் கடந்த வாரம் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் விஷயமாக. அங்கே நான் எதிர்பாராமல் ஒரு புக் ஸ்டாலில் இப்போ எப்போவுமே எந்த புக் ஸ்டால் போனாலும் புக்கு வாங்குகிற பழக்கம் எனக்கு. அதனால் ஏதாவது புத்தகத்தை என்ன இருக்குதுன்னு பார்க்க போனேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ புத்தக கடை இது. நான் போனேன், வாங்கிட்டேன், பில் போட்டேன். என்ன யார் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. அவங்க ஒன்று காரியம் கேட்டாங்க, நீங்கள் இப்போ தான் இந்த கடைக்கு வரீங்களான்னு. ஆமாங்க. நாங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இந்தமாதிரி கடலூர்லேருந்து வரேன் அப்படின்னா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் விஷயமா அப்படின்னாங்க. இவ்வளோதான். அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், எனக்கு சரி இவ்வளோ தூரம் பேச்சு கொடுத்ததுனால என்ன பண்ணேன், நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும். எனக்கு அந்த இடம் வழி தெரியாது. உண்மையாகவே எனக்கு எல்லா இடமும் எனக்கு தெரியாதனால அது எந்த வழியாக போகணும், எங்கே என்ன விஷயம்னாங்க. இது மாதிரி இந்த சர்ச்சுக்காக ஒரு பொருள் வாங்கணும், இது அங்கே தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க போகணுன்னு. ஐயோ ரொம்ப தூரமாச்சேன்னாங்க. பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. இவ்வளோ தான் நான் சொன்னது. அவங்க என்ன செய்தாங்க, அந்த கடையில் ஒரு 45 வயசு இருக்கும். அவர் தான் அந்த புக் ஸ்டாலில் இவங்க தான் கேஷில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க அங்கே வேலை செய்கிறவரை கூப்பிட்டாங்க. அங்கே கொண்டுட்டு போய் இன்னும் யார் என்னென்னு சொல்லிக்கல, எனக்கு தெரியாது. அப்புறமா நான் வந்து பாக்கெட் காலரை கொடுத்தேன். இப்போ எங்கே ஊழியம் செய்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுக்கிட்டாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன அவங்களுக்கு தெரியாது. என்ன நான் சொல்ல வருகிறேன்,
அப்போ என்ன காரணமாக இருக்கும்? இது எப்படி நடந்திருக்கும்? இது தேவனுடைய தயவு இரக்கம் ஒன்று, நம்பர் 1. அதே சமயத்தில் இப்போ நான் சொன்னது போல் ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்தணும்னு அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, முன்ன பண்ண தெரியாது, நம்ம ஏசியாவும் கிடையாது. நீங்கள் உடனே ஏசியாவா அப்படின்னு கூட கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு கிறிஸ்தவங்க, வேறு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க உள்ளத்தில் இருந்த எண்ணங்களை நான் பார்க்குறேன். இப்படி நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப எனக்கு என்னை பற்றி காரியங்களை சொல்வது எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் சங்கடமான காரியமாக தான் இருக்கும். அதுமாதிரி ஒரு கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். அவங்களும் என்ன யாருன்னு தெரியாது. அந்த கல்லூரியில் ஒரு பெரிய பிரின்ஸ்பால் அவங்க. நான் சாதாரண ட்ரெஸ்ஸில், இந்த ட்ரெஸ்ஸை அந்த கூட பார்த்ததோடனே தெரியும் பாஸ்டர்னு. நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டில் தான் போயிருந்தேன். நான் ஒரு ஊழியக்காரன் சொன்னவொடனே அவங்க எழுந்து நிற்கிறாங்க. ஒரு பிரின்ஸ்பால், ஒரு காலேஜினுடைய பிரின்ஸ்பால். எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. அப்புறம்தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அவங்களுக்கு ஒரு கர்த்தரை கனம் பண்ணுறவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க என்பதனால அதைத்தான் நான் சொல்ல வந்தப்போ இப்போ நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளுன்னு நான் சொல்லிக்க வரல. அப்போ அவங்க மனசில் அந்த எண்ணங்கள் ஏன் வந்தது என்று சொன்னால், இப்போ இந்த வசனம் படிச்சிங்களா சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுவான். நான் சற்று முன்பு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துல நம்ம இன்னும் கூட மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத, விசாரிக்க மாட்டாங்க, ஏன்னு கேட்க மாட்டாங்க, உட்கார்ந்து சொல்ல கூட மாட்டாங்க. இதையும் நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால் போராடலாம் எனக்கு ரத்தன கம்பளம் விரிச்சிருவாங்க நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? இதையும் பார்க்கணும். பவுல் சொல்கிற மாதிரி வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அதனால் எல்லா இடத்துலையுமே எனக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியும். எத்தனையோ இடத்துல எனக்கு அவமானங்கள் கிடைத்திருக்கிறது, நிந்தைகள் வந்திருக்கிறது, மரியாதை இல்லை என்றதை சொல்லக்கூடிய நிறைய. நான் எத்தனை முறை சொல்கிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே என்னை உட்கார வச்சுட்டு என்னை எழுந்துடணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த சாட்சியில். உட்கார சொன்னது அவன், உட்கார சொன்னவனே திடீர்னு என்ன எழுந்துடுறான். அதெல்லாம் அதை வேறு காரியங்க, விட்டுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்க. இது என்ன சொல்ல வருகிறேன், இது போன்ற எத்தனையோ சம்பவங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் நடந்தது, என்ன நடந்ததுன்றது இன்னும் சபையாருக்கு சில பேருக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன் இந்த சம்பவங்கள்லாம், இதை நான் சொல்லிக்க விரும்புறதில்லை. எப்படி சொல்கிறது எனக்குன்னு தெரியல. இது நான் என்னமோ பெரிய செய்யக்கூடாது தப்பு செஞ்சிட்ட மாதிரியும், என்னமோ வகை தெரியாத மாட்டிக்கிட்ட மாதிரியும். நான் ஒரு பாவம் அறியேன் என்பதை அது ஊடாடி விசாரித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னமோ தப்பு செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிட்ட மாதிரி விரட்டின மாதிரிலாம் சில பேர் நினைக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்காக என்ன ஆன நிந்தைகளையும் அவமானங்களையும் ஊழியத்தில் நான் சந்திச்சிருக்கிறேன். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாளில் நான் சொல்ல அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனவே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான், அவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் தமக்கு பயந்தவருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்தவருடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு பயப்படுதுன்னா என்ன என்பது தான் இன்றைக்கு நான் சொன்னேன். பயப்படுறதா இருந்தால் எதையும் நம்ம மறைக்கக்கூடாது, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். மிக முக்கியமாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன், எந்த காரியமாக இருந்தாலும் மறைக்காதீங்க. கர்த்தரை ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தாவிட்டாலும் பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் மறைக்கிறீங்க என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள், பாதிப்புகள் உங்களுக்குத்தானே தவிர எனக்கு இல்லை. நஷ்டம், இது கஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு மனசு கஷ்டம். அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும். அதை நினச்சி அதை பார்க்கும்போது என் மனசு கஷ்டப்படும். ஐயோ அப்படி இருக்கீங்களே. நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறது தான் என்னுடைய சந்தோஷம். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்து எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது, அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. எனவே இதெல்லாம் புரியாமல் எதையும் நம்மள்கிட்ட சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சபைக்கு வராங்க, வராமல் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வாரம் நீங்கள் வரலைன்னாலும் அதுக்கான காரணத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. வருவதுக்கு முன்னதாக எனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க சில பேர், என்னென்ன காரணம், தயவு செய்து இன்றைக்கி நான் ஆராதனைக்கு வரலன்னு. ஒருத்தங்க எதையும் சொல்கிறதே கிடையாது. அடுத்த ஃபோன் போட்டாலும் எடுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்னது? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை. எத்தனை பேர் வரல, ஏன் வரலன்னு தெரியுமா? தெரியாது. ஏன் வரலன்னு சொல்கிறாங்களோ சொல்லவும் மாட்டாங்க. ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க. இதே ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு அஃபீஷியலாக இருக்குனாக்கா கொடுக்கலனாக்கா மெம்மோ அனுப்பிச்சிடுறாங்க. என்ன காரணம் விடுபடுத்தேன்னு? ஏன்னா ஆஃபீஸ் அது, நான் மெம்மோ கொடுக்கறதுக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, அதை விட மேலான இடம் இது. நான் சொல்ல வருது அந்த பயம் இல்லை. அங்கே இருக்கிற பயம் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல அரசாங்கத்தில் இருக்கிற பயம் கர்த்தர்ட்ட இல்லையே.
ஏன்னா இவங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாரா, இவர் என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாரா, எனக்கு இன்க்ரிமெண்ட் குறைச்சிடுவாரா, எனக்கு என்ன ப்ரொமோஷன் போயிடுமா, இப்படிலாம் பல விதமாக நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காரியங்கள் அங்கே இருக்குது, அதுக்கு பயப்படுறாங்க. இங்கே என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை விட அதை தாண்டின காரியங்கள் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் விவரித்து சொல்ல முடியாது. எனவே கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வைப்பீராக. உமக்கு பயந்து நடப்போன் பாக்கியவான் என்று சொன்னவனமாக உமக்கு பயந்து நடக்கும்படியான கிருபையை தருவீராக. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நான் செய்யப்போவது மறைப்பேன் என்று சொன்னீரே, அதே போல கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் செய்யப்போகிற எந்த காரியத்தையும் நம்மிடத்தில் மறைக்காமல் இருக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா, இருதயத்தை தாங்கப்பா. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன், வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன், இன்றைக்கு அந்த நாளிலும் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் அவ்விதமாக கனம் பண்ணி உங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொண்டு வசனத்தை கை கொண்டு நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த கிருபையை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.